Hello friends, welcome back to my channel. Summer holidays வந்தாச்சு. வெயில்ல உங்க குழந்தைகளை வெளியே விடாம வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும். ஃபோன் அடிக்ஷன் இல்லாமையும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. இந்த வீடியோல கொஞ்சமா ஒயர் வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஈஸியான பிளாஸ்டிக் ஒயர் பவுல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிராஃப்ட் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, வயதானவங்களும் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். என்னோட கிளாஸ்ல வர நிறைய பேர் 50% மேல வயசானவங்க தான் வர்றாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்க மனசு திருப்திக்காக, அவங்களுடைய டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒயர் கிராஃப்ட் எல்லாம் செய்யறாங்க. உங்களுக்கும் எங்க கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். உங்களுக்கு பிளாஸ்டிக் ஒயர் சம்பந்தமான எல்லா மெட்டீரியல்ஸும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்க வெப்சைட் லிங்க் தர்றேன், வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்ல சேட் பண்ணீங்கன்னாலும் நான் டீடைல்ஸ் சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் ஒயரை 3 அடி கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 6 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 6 ஒயர் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஒயரா எடுத்து நாட் போட்டுக்கலாம். நம்ம எப்போதும் போடுற கிராஸ் நாட் தான் போட போறோம். 2 ஒயரையும் ஈக்குவலா ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு ரைட் ஹேண்ட்ல ஒரு ஒயரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு ஒயரையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. இந்த நாட் இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 4 ஒயரும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். இதே மாதிரி மீதம் இருக்கிற 2 ஒயர்ல நாட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 3 நாட்ஸ் கிடைக்கும். இந்த நாட் எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா லிங்க் நான் கொடுக்கறேன், அந்த லிங்கை பார்த்து நீங்க கத்துக்கலாம். இனி இந்த 3 நாட்ஸும் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப நான் 3 நாட்ஸும் போட்டு வச்சுட்டேன். இனி 2 நாட்டை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பக்கம் பக்கம் வச்சோம் அப்படின்னா மேலையும் கீழையும் எக்ஸ் ஷேப்ல ஒயர்கள் மீட் ஆகும். மேல ஒரு எக்ஸ் ஷேப்ல ஒயர் மீட் ஆகும், கீழே ஒரு எக்ஸ் ஷேப்ல ஒயர் மீட் ஆகும். ஆனா நம்ம ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நாட் போட போறோம், கீழே போட தேவையில்லை. அப்ப மேல போடும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திக்கணும். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்ல இருக்கிற சொரசொரப்பான ஒயர் இருக்கு இல்லையா, அதை மேல வைக்கணும். ரைட் சைட்ல இருக்கிற சொரசொரப்பான பகுதி ஒயர் இருக்கு இல்லையா, அதை இந்த லூப்குள்ள விட்டுட்டு நாட் இழுத்து டைட் பண்ணிடணும். நாட் 2 நாட்ஸுக்கும் இடையில இருக்கணும், கேப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்ப 2 நாட்ஸை ஜாயின் பண்ணி ஒரு நாட் போட்டுட்டேன். இன்னும் மீதும் நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு நாட் தான், அந்த நாட் எடுத்துக்கணும். இதுலயும் பாத்தீங்கன்னா 4 ஒயர் இருக்கு. இதுல லெஃப்ட் சைடு இருக்கிற 2 ஒயர்ல மட்டும்தான் நம்ம நாட் போட போறோம். ரைட் சைட்ல இருக்கிற ஒயர்ல நாட் போட தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அந்த 2 ஒயரையும் ரைட் சைட்ல இருக்க 2 ஒயர்களையும் ஒரு முடிச்ச போட்டு வச்சுக்கோங்க. அந்த ஒயர்கள் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்ப இந்த 2 ஒயரையும் எடுத்துட்டு ஆல்ரெடி 3 நாட் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கணும். விரிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா நமக்கு மேல ஒரு எக்ஸ் ஷேப் மீட் ஆகுது. அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்ப சிங்கிளா வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒயரும் நம்ம 3 நாட்ஸ் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அதுல இருக்க ஒயரும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கணும். இதுலயும் லெஃப்ட் சைடு ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற இந்த சிங்கிள் நாட் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க நமக்கு 5 நாட் கிடைச்சிருக்கு. இனி ஒரே ஒரு நாட் தான் போடணும். இத திருப்பி வச்சுக்கலாம். கீழே ஒரு ஒயர் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கணும். கீழே சிங்கிள் நாட்ல இருந்து ஒரு ஒயர் இருக்கு. இந்த மாதிரி 5 நாட் போட்டிருக்கோம் பாருங்க, அதுல இருந்து ஒரு ஒயர் எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. இந்த இடத்துல நாட் போட்டோம் அப்படின்னா மொத்தம் 6 நாட் கிடைச்சிருச்சு. நமக்கு ஒரு ஹெக்ஸாகான் ஷேப்ல இந்த டிசைன் கிடைச்சிருச்சு. எல்லா நாட்ஸையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒவ்வொரு நாட்லயும் பாத்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும். அப்படி இருக்கும்போது
ஒரு நாட்ல இருந்து ஒரு ஒயரும் அதுக்கு பக்கத்து ஒரு நாட்ல இருந்து ஒரு ஒயரையும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இடத்துல நாட் போடணும். அப்படி போடும்போது இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். பாருங்க, சேம் நாட்ல இருந்து 2 ஒயர் எடுக்கக்கூடாது. அடுத்தடுத்த நாட்ஸ்ல இருந்து ஒரு ஒயரை எடுத்து நம்ம நாட் போடணும். இதுவும் அதே போலதான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 ஒயரை சேர்த்து நம்ம நாட் போட்டு வரணும். இதுல மொத்தம் நமக்கு 6 நாட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி 6 நாட்ஸ் போட்டுருங்க. இனி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படிங்கறத சொல்றேன். எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த ஒயர் கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரன்னிங் ஒயர்னு சொல்லுவாங்க. எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு இப்ப நம்ம எந்த இடத்துல நாட் போடுறோம் அப்படின்னா ஒரு நாட் எடுத்துக்கணும். அதுல 2 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயரை மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ண தேவையில்லை. இந்த ரன்னிங் ஒயரை இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுடைய லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர்ல இதுக்கு மேல சுத்திட்டு ஒரு நாட் போடுங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போட்ட பின்னாடி ரன்னிங் ஒயரை திரும்பவும் ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து இந்த நாட்ல அடுத்து இருக்க ஒயர்ல இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. இப்ப 2 நாட் வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி ரன்னிங் ஒயரை இந்த நாட் போட்டோம் பாருங்க, அதுல இருக்க ஒயருடைய மெஷர்மெண்ட்டை எடுத்து கட் பண்ணிடலாம். இப்ப இந்த இடத்துல நமக்கு 4 ஒயர்கள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு நாட் மேலேயும் 2 நாட் போட்டுருங்க. நாட் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த நாட்ல ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்த பின்னாடி அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு நாட் போடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்ல 2 நாட் மேல போட்டுக்கணும். ஒவ்வொரு நாட்ல 2 ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த 2 ஒயர்ல 2 நாட் போட்டுக்கணும். அதுல இருந்து நமக்கு 4 ஒயர் கிடைச்சிடும். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டுவாங்க. இப்ப வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஒயர்களும் இனி இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 சைடுல இருக்க ரன்னிங் ஒயர் வந்து எக்ஸ் ஷேப்ல நமக்கு மீட் ஆகும். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். அப்ப அந்த இடத்துல ஹோல் வந்து ஹெக்ஸாகான் ஷேப்ல கிடைக்கும். 6 நாட்ஸ் வந்து அந்த ஹோல்ல வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டுருங்க. மொத்தம் வந்து 6 இடத்துல இந்த ஷேப் கிடைக்கும். 2 ஒயர்கள் மீட் ஆகும். அந்த இடத்துல நாட் போட்டுக்கோங்க. 2 ஒயர்கள் எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகும். அந்த இடத்த மட்டும் கவனமா பார்த்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்ட பின்னாடி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா 2 ஒயர்களா சேர்த்து நம்ம ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கணும். அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயர்களை எடுத்துட்டு நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். அப்பதான் வந்து அடுத்த லைன் வந்து போட முடியும். இந்த லைன் போடும்போது நமக்கு வந்து
மூணு நாட்ஸா தான் கிடைக்கும். கேப் வந்து முக்கோண வடிவமா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல் சுற்றும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்து பிங்க் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். பிங்க் கலர் ஒயர் எடுத்துட்டு 2 நாட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 2 நாட்ஸ் எடுத்துட்டு அந்த நாட்டுடைய ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். 2 நாட்ல மொத்தம் 4 ஒயர் இருக்கு. 4 நாட் வந்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டுடலாம். 4 நாட் போட்ட பின்னாடி இந்த 4th ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு பிங்க் கலர் ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே அடுத்த லைனும் போடலாம். அடுத்த லைனும் இதே 4 ஒயர்ல சேம் இதே ப்ராசஸ் தான். பிங்க் கலர் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்க பிங்க் கலர் ஒயருடைய மெஷர்மெண்ட்டை எடுத்துட்டு 4 நாட் வந்து ரன்னிங் ஒயர் மாதிரி பிங்க் கலர் வச்சு போட்டுட்டு லாஸ்ட்ல வந்து நம்ம ஒயர் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதே அளவு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு 2 நாட்ஸ் மேலேயும் இருக்கிற 4 ஒயர்கள்ல நாட் போட்டுட்டு வாங்க. பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு வாங்க. ரன்னிங் ஒயர் வந்து முன்னாடி வந்து நம்ம எல்லோ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதனுடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போட ஆரம்பிங்க. முடிக்கும் போதும் அதே மாதிரி எல்லோ கலர் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதை கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 லைன் வந்து எல்லா இடத்துலையும் போட்டு வாங்க. மொத்தம் 6 இடத்துல போட வேண்டியது இருக்கும். 6 பிளேஸ்லையும் 2 லைன் போட்டுட்டு வாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம கிடைச்சிருக்கு. இப்ப பாருங்க, நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இனி வந்து இதுக்கு இடையில இருக்க கேப்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வந்து லெஃப்ட் சைடு வந்து 2 ஒயரும் ரைட் சைடுல 2 ஒயரும் மீட் ஆகுது. இந்த இடத்துல நம்ம பிஸ்கட் நாட் போட்டுக்கலாம். அப்ப வந்து அந்த இடத்துல நமக்கு குமிழ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால இந்த 4 ஒயரும் மீட் ஆகிற இடத்துல பிஸ்கட் நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்க 2 ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற கீழே இருக்கிற ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு கீழே வச்சிருக்க திருமண ஒயரை மேல வச்சுக்கலாம். ரைட் சைட்ல இருக்கிற திருமண ஒயரை 2 லூப்புக்குள்ளே விட்டுறலாம். அதுக்கப்புறமா மேல இருக்க 2 ஒயரை கீழே வச்சு பெருவரலால பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்க ரைட் சைட்ல இருக்க பிங்க் கலர் ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு கீழே வச்சிருக்கிற சொரசொரப்பான ஒயரை மேல வச்சுக்கலாம். திரும்ப ரைட் சைட்ல இருக்கிற சொரசொரப்பான ஒயரை 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுறலாம். இப்போ இந்த நாட்டை வந்து இழுத்து டைட் பண்ணிக்கலாம். நாட் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு 2 பக்கமும் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணீங்கன்னா ஈஸியா நாட் வந்து டைட் ஆயிடும். பிஸ்கட் நாட் வந்து உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பிஸ்கட் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிற 6 இடங்கள்லையும் போட்டுருங்க. இதே மாதிரி மீதம் இருக்க 5 இடங்கள்லையும் பிஸ்கட் நாட் போட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றிலும் போட்ட பின்னாடி அடுத்த சுற்று வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்ப பாருங்க, நான் போட்டு முடிச்சிட்டேன். நமக்கு வந்து ஹெக்ஸாகான் ஷேப் வந்து கிடைச்சிருச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகா வருது. இனி வந்து மேல ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடலாம். மேல வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரியே ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு நம்ம போட்டு வரலாம். மேல வந்து நம்ம நார்மலா போடுற மாதிரி ரன்னிங் ஒயரில் போட்டு வரலாம். நான் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். கொஞ்சமா ஒரு 2 இன்ச்சுக்கு ஒயரை விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போட ஆரம்பிக்கலாம். கண்டினியூஸா நம்ம போட்டு வர வேண்டியதுதான். கார்னர்ல வந்து நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். 6 கார்னர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு சுற்று முடிவிலையும் ஏணிப்படி முடிச்சு போடணும். நான் இந்த சுற்று வந்து இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்றேன். முடிவில் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுங்கிறத சொல்றேன்.
இப்போ பாருங்க ஒரு சுற்று வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஒவ்வொரு கார்னர்லயும் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடைச்சிருக்கு. 6 கார்னர்லயும் இதே மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க. இனி வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த சுற்றை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இது வந்து ஆரம்பிச்ச நாட்டு, இது வந்து ஃபினிஷ் பண்ண நாட்டு. ஆரம்பிச்ச நாட்டில் இருக்க இந்த 2 inches ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள சொருகி விட்டுறலாம். உள்ள சொருகி விட்ட பின்னாடி ஃபர்ஸ்ட் நாட்டை வந்து கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு மேலே வந்து இந்த மாதிரி லூப் வர மாதிரி தூக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரன்னிங் ஒயரை வந்து சொரசொரப்பான பகுதி வந்து மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த லூப்புக்குள்ள விட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ள விட்டுடலாம். விட்டுட்டு நாட்டு இழுத்து டைட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சுற்று வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து அடுத்த சுற்று வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த சுற்று வந்து இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்க, அடுத்த நாட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அடுத்த நாட்டில் ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அந்த நாட்டில் இருக்க ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போட ஆரம்பிங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சுற்றும் கண்டினியூஸாக போட்டுவாங்க. ஒவ்வொரு சுற்று முடிவிலையும் ஏணிப்படி முடிச்சு கண்டிப்பாக போடுங்க. இப்போ பாருங்க நான் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 6 லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஹைட் வேணும் அப்படின்னா இன்னும் 2 லைன் கூட போட்டுக்கலாம். ஒரு லைன் வந்து உள்ள ஃபோல்டு பண்ணி சொருகி இருக்கேன். 3rd ரோல நான் சொருகி இருக்கேன். அப்போ வந்து ஒரு லைன் வந்து நமக்கு ஃபோல்ட் ஆகி வந்துடும். பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. இது வந்து ரிட்டர்ன் கிஃப்டா நீங்க கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒயர் கொஞ்சமா இருந்தாலே போதும், இந்த மாதிரி பவுல் வந்து ஈஸியா போட்டுடலாம். இதுக்கு ஹேண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா பூஜை கூடையா கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சமா பொருள்கள் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.